நண்பர்களே வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் பைனாப்பிள். இது வச்சு நம்ம ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். பச்சடி இல்லை, கிச்சடி. இது வந்து பச்சை மாங்காய், நல்ல புளிப்பதும் இல்லாமல் லைட்டாக இனிப்பு இருக்கக்கூடிய ஒரு மாங்காய் தான் இது. கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம பைனாப்பிள் குட்டி குட்டியாக அறிய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, வாங்க பச்சடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனியன் வந்து உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிடுங்க. நைஸாக கட் பண்ணணும் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிடுங்க. ஓப்பன் பண்ண நம்ம கொஞ்சம் வினிகர் விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம். பாருங்க இப்படியே சாப்பிடலாம் அப்படி தோணுது. இப்போ நம்ம இதில் மாங்காய், பச்சை மாங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வாயில் இப்போவே தண்ணி ஊறுது நண்பர்களே. இப்போ கேரட்டு போட்டுக்கலாம். நல்லா இதில் பிசைஞ்சு விட்டுக்கிடுங்க. இது வந்து காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் தேவைப்பட்டால் காயப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து காயப்பொடி சேர்க்கல. இது வந்து நல்ல ஹெல்த்துன்னு சொல்லலாம். ஹெல்த்து தான் நண்பர்களே, நல்ல ஹெல்த்தியான ஒரு தான். இதெல்லாம் நம்ம வேக வைக்காமல் பச்சையோட தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள், நம்ம இதை போட்டுக்கிறோம். என்னது, பைனாப்பிள் இப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம இனிப்பு காரம் எல்லாம் புளிப்பு. மாங்காயில் புளிப்பு கிடையாது நண்பர்களே, புளிப்பு இல்லாத மாங்காய் தான் எடுத்தேன். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. இப்போது இது வந்து கோகனட் ஆயில் நண்பர்களே. மற்ற ஆயில் எல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த அளவு டேஸ்ட்டு வாசனை வராது. அதனால் சொல்கிறேன், சேர்த்தா கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணிக்கிடுங்க. நல்லா சூடு இது மேலே நல்லா சுற்றி இப்படி ஊற்றி கொடுங்க. கையால் வரிசை போகாதீங்க. சூடு எண்ணெய் ஊற்றிட்டு கையால் வரிச முடியாது. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் நண்பர்களை சாப்பிட்றதுக்கு. பச்சடி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் போட்டு கிச்சடி ரெடி. பச்சடி இல்லை, கிச்சடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.